மகாபாரதத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சது வெறும் பாதி கதை தான். தமிழர்களோட ரத்தம் அதில் ஓடுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? சங்ககால புலவர்கள் சும்மா எழுதி வைக்கல. வடக்கில் நடந்த பெரும்போர் பற்றி அவங்க தெளிவாக பேசுகிறாங்க. அது வேற எதுவும் இல்லை, நம்ம மகாபாரத போர் தான். ஆனால் ஏன் இந்த உண்மையை மறைச்சாங்க? நம்ம சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கும் வடக்க இருந்த அரசர்களுக்கும் சாதாரண உறவு இல்லை. நேரடி இரத்தத உறவும் ராஜதந்திர உறவும் இருந்துச்சுன்னு பல வெளிநாட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க. இந்த கூட்டணியை பற்றி ஏன் நமக்கு சொல்லலை? இதுதான்டா ட்விஸ்ட். பாண்டவர்களோட படையில் இருந்த சில முக்கிய தளபதிகள் நம்ம திராவிட மண்ணை சேர்ந்தவர்கள்னு சில கல்வெட்டுகளில் ரகசியமாக பதிவாகியிருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமான கதைகளில் இவங்க பெயர் ஏன் இல்லை? மகாபாரதத்தில் மொத்தம் 1,25,000 ஸ்லோகங்கள் இருந்துதான். ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் அதோட பாதி தான். மீதி ஸ்லோகங்கள் ரகசியமாக மறைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? மறைக்கப்பட்ட அந்த பக்கங்களில் தான் தென்னிந்திய படைகளோட வீரம், தமிழ் தளபதிகளோட ராஜதந்திரம், நம்ம வரலாறு எல்லாமே புதஞ்சிருக்கு. மகாபாரதம் வெறும் வட இந்திய கதை இல்லை, நம்ம தமிழர்களோட வீரத்தை மறைக்க பார்த்த ஒரு மாபெரும் சதி சம்பவம்.